45வது ஸ்லோகம். നാൽപ്പത്തഞ്ച്, 46, 47 3 ஸ்லோகங்கள் வழி பிராமணா பகவானை ஸ்துதிக்கிறா. தட்சனோடு யாகத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்திருக்கிற பிராமணாளாக்கும் இப்போ பகவானை ஸ்துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால பிராமணா ஊஜுஹு. 45வது ஸ்லோகம். துவம் கிருதுஹு துவம் ஹவிஹி துவம் ஹுதாஷஸ்வயம் துவம் ஹி மந்திரஹ சமித் தர்ப பாத்ராணி ச. சமித் தர்ப பாத்ராணி ச. துவம் கிருதோஸ்த்வம் ஹவிஸ்த்வம் ஹுதாஷஸ்வயம் துவம் ஹி மந்திர சமித் தர்ப பாத்ராணி ச. துவம் சதஸ்யஹ ரித்விஜஹ தம்பதி தேவதா அக்னிஹோத்ரம் ஸ்வதா சோம ஆஜ்யம் பசுஹு. துவம் சதஸ்ய ரித்விஜோ தம்பதி தேவதா அக்னிஹோத்ரம் ஸ்வதா சோம ஆஜ்யம் பசு. त्वं क्रदोस्त्वं हविस्त्वं हुदाशस्वयं त्वं हि मन्द्र समित् दर्भ पात्राणि च. त्वं सदस्य ऋद्विजो दम्पती देवता अग्निहोत्रं स्वदा सोम आज्यं पशु. भगवाने नारायण. यज्ञம் யஜ்ஞ அங்கங்களாக இருக்கிற ஹவிசு, அதே மாதிரி 3 விதமாக இருக்கிற அக்னிகள், மந்திரங்கள், அதே மாதிரி தர்பத், இந்த ஹோமத்துக்கு யூஸ் பண்ணுற தர்பை, சமதை, யஜ்ஞ பாத்திரங்கள், அந்த யாகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுற சதஸ்யர்கள், ரித்திக்குகள், யஜமானன், யாக யஜமானன், அந்த யாக யஜமானனோட பத்னியாக இருக்கிற யஜமானி, தேவதை, அக்னிஹோத்திரம், ஸ்வதா அப்படின்னா இங்கே அன்னம், அதே மாதிரி சோமம், நெய், யஜ்ஞ பசு, இப்படி இருக்கிறது அத்தனையும் பகவானே நீங்கள் தான். இப்படியெல்லாம் இருக்கிற யஜ்ஞஸ்வரூபியாக இருக்கிற உங்களுக்கு எங்களோட நமஸ்காரம் அப்படின்னு பிராமணா அந்த யஜ்ஞவராக மூர்த்தியை ஸ்துதிக்கிறா. யஜ்ஞ ஈஷா, யஜ்ஞவராக மூர்த்தே அப்படின்னு கூப்பிட்டு பிராமணர்கள் பகவானை ஸ்துதிக்கிறா. எங்களுடைய எல்லா பாபங்களையும் மன்னிச்சு எங்களை ரட்சிக்கணும். யஜ்ஞம் தடசமில்லாதக்கு நடக்கிறதுக்கு அனுகிரகிக்கணும். துஷ்டனான அஜ்ஞானியான தட்சன் அகங்காரத்தால செஞ்ச யாகத்துல திரிமூர்த்திகள் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அப்படி இருக்கிற திரிமூர்த்திகள் பார்ட்டிசிபேட் பண்ணாத யாகத்துல நாங்கள் வந்தது எங்களோடு தவறுதான். நாங்கள் செஞ்ச அந்த பெரிய தவறை மன்னிச்சு நீங்கள் தான் காப்பாற்றணும். நீங்கள் தான் யஜ்ஞம், யஜ்ஞ தேவன், எல்லாம் நீங்கள் தான். யஜ்ஞவும் நீங்கள் தான், யஜ்ஞ தேவனும் நீங்கள் தான். யஜ்ஞ தேவன் அப்படிங்கிறது யஜ்ஞ புருஷன், அதுவும் நீங்கள் தான். உங்களை நாங்கள் மைண்ட் பண்ணாம இருந்தோம். பகவத் தத்துவத்தை மறந்து போன மாதிரி ஆயிட்டோம். நாங்கள் பணத்துக்கும் பிரதாபத்துக்கும் ஆயிட்டு நாங்கள் இங்க வரக்கூடாததாக்கும் வந்துட்டோம். என்ன பண்றது? எங்களுக்கான புண்ணியமெல்லாம் இல்லாம போய் இப்ப நாங்கள் பாபிகள் ஆகி திறந்துட்டோம். பாபங்கள் இல்லாம பண்ணணுமே நாராயணா. வராக அவதாரத்துல வராகமூர்த்தியோடு அந்த ஒரு மகிமைய சொன்னதை நம்ம பார்த்தோம். அதைத்தான் இங்கேயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். துவம் கிருதுஹு, பகவானே நீங்களாக்கும் யஜ்ஞம். துவம் ஹவிஹி, நீங்கள் தான் அந்த யஜ்ஞத்துல ஹோமிக்கிற ஹவிசு. துவம் ஹுதாஷஸ்வயம், ஹோமம் செய்யற பொருள்களை சாப்பிடுற அக்னியும் நீங்கள் தான். கிருது, யாக எஜமானனோட பாபங்கள், ரஜோகுண தமோ குணங்கள் எல்லாம்
ஏதாவது ஒரு மிருகத்துல அவாகனம் பண்ணி தமோகுண ரஜோகுணங்களாயிருக்கிற அந்த பாபங்களை அந்த ஹோம அக்னியில ஹோமிக்கப்படுறது. அதையாக்கும் இங்க யாகபலி அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த யாகபலிக்கு உபயோகிக்கிற மிருகத்தோடு பேராக்கும் யாகபசு. யாகபசு ஜனனா பசுமாடு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த யாகத்துக்கு பலி கொடுக்கறதுக்கு நிறுத்தி இருக்கிற உயிரினம். தட்சயாகத்துல யாகப்பசு ஆடாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த யாகப்பசுவை பலி கொடுக்கறதுக்கு ஆயிட்டு யாகவேதியில கெட்டி போடுவா. அந்த கெட்டி போடுற கயரை கெட்டி போடுறதுக்கு உபயோகிக்கிற அந்த ஒரு குச்சியாக்கும் யூபம் அப்படிங்கிறது. அப்ப யூக சகிதமா இருக்கிற அந்த யாகப்பசு ஸ்ட்ராங்கான ஒரு குச்சியை நன்னா மண்ணில் ஆழ்ந்து அடிச்சு நிப்பாட்டி அதுல ஒரு கயத்தால அந்த யாகப்பசுவை கட்டி போடுறா. அந்த யூபத்துக்கு பேராக்கும் கிருது. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மீனிங் எடுக்கப்படுறது. கிருது அப்படின்னா யஜ்ஞம் அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. யஜ்ஞமா இருக்கிறதும் அதே மாதிரி அந்த யஜ்ஞத்துல யூபமா இருக்கிறதும் பகவானே நீங்கள் தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பிராமணா பகவான ஸ்துதிக்கிறா. தோம்ஹி மந்திரஹா, யஜ்ஞத்துக்கு சொல்ற மந்திரவும் நீங்கள் தான். சமித் தர்ப பாத்ராணி ச. சமித் அப்படின்னா நமக்கு தெரியும். ஆலங்குச்சி, அரசங்குச்சி, நாயுருவி, பிளாசங்குச்சி, இதுக்கெல்லாம் பேராக்கும் சமித்து. ஹோமத்துல நம்ம இந்த குச்சியெல்லாம் உபயோகிச்சாக்கும் ஹோமம் பண்ணுவோம். அந்த சமித்தும் நீங்கள் தான். தர்பையும் நீங்கள் தான். தர்ப புல்லு அதுவும் நீங்கள் தான். அதே மாதிரி பாத்திரங்களும் ஹோமத்துக்கு யூஸ் பண்ற பாத்திரங்களும் நீங்கள் தான் பகவானே. நவதானியம் முளைப்பிக்கிறதுக்கான பாத்திரங்கள், அதே மாதிரி நிவேத்தியம் சமர்ப்பிக்கிறதுக்கான பாத்திரங்கள், தேன், நெய், பால் இப்படி எல்லாம் இருக்கிற பொருள்கள் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான பாத்திரங்கள், இதெல்லாமே நீங்கள் தான். அதில் இருக்கிற பொருள்களும் நீங்கள் தான். சுருக்கு ஸ்ருவம் இப்படி இருக்கிற மரத்தால இருக்கிற நீளம் இருக்கிற யஜ்ஞ கரண்டிகளும் நீங்கள் தான். அந்த ஹோமத்துல நல்ல நீட்டமான ஸ்பூனை மர ஸ்பூனையாக்கும் உபயோகிப்பா. நல்ல நீட்டம் இருக்கும், ஆனா ஸ்பூன் மாதிரி சின்னமா இருக்கும். அதனுடைய முகப்பு கை சுடாம இருக்கிறதுக்காக்கும் இந்த நீட்டமான மரக்குச்சி உபயோகிக்கிறது. கீழ்பாத்து ஒன்று இருக்கும், மேல் பார்த்து ஒன்று இருக்கும். அப்போ ஸ்ருவம் அப்படின்னாக்கும் அதுக்கு பேரு யஜ்ஞ கரண்டி. அதுவும் நீங்கள் தான் பகவானே. துவம் நீங்கள் சதஸ்யா, சதஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவாளும் நீங்கள் தான். ரித்திஜகா, புரோகிதர்களும் நீங்கள் தான். தேவதி தம்பதி தேவதா, யாக எஜமானிகளும் நீங்கள் தான். அந்த யாகத்துல அந்த யாகத்தை நடத்துறவராக்கும் யாக எஜமானன், அவரோடு பத்னியாக்கும் யாக எஜமானி. அப்படி இருக்கிற யாக தம்பதிகளும் நீங்கள் தான். தேவதா, அந்த யாகத்துல வந்திருக்கிற எல்லா தேவதைகளும் நீங்கள் தான். ஒரு யாகம் பண்றத நிறைய தேவதைகளுக்கு பல பல நிவேத்தியங்களை கொடுக்கணும். அந்த தேவதைகளும் நீங்கள் தான். யாகத்துல நிறைய தேவதா சமர்ப்பணம் இருக்கு. அந்த தேவதைகள் எல்லாம் நீங்கள் தான். அக்னிஹோத்திரம், அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற கர்மவும் நீங்கள் தான். ஸ்வதா, பிதர்களுக்காயிட்டு சமர்ப்பிக்கிற அந்த ஹோமவும் நீங்கள் தான். சோமா, ஹோமத்துக்கு உபயோகிக்கிற சோமலதா அப்படிங்கிற அந்த விஷயமும் நீங்கள் தான். ஆஜ்யம், நெய்யும் நீங்கள் தான். பசுகு, யாகத்துல ஹோமிக்கப்படுற அந்த யாக பலிக்கு உபயோகிக்கப்படுற அந்த மிருகமும் நீங்கள் தான் அப்படின்னு இங்க பிராமணா பகவான ஸ்துதிக்கிறா. 46வது ஸ்லோகம். துவம் புரா காம் ரசாயா மகாசூகரஹ தம்ஷ்ட்ரயா பத்மினீம் வாரண இந்திரஹ
त्वं पुरागां रसाया महासोकरो दंष्ट्रया पद्मिनी वारणेन्द्रो यदा स्तूयमानः नदन् लीलया योगिभिः व्युज्जहर्त त्रयीगात्र यज्ञक्रतुः स्तूयमानो नदं लीलया योगिभिर्व्युज्जहर्त त्रयीगात्र यज्ञक्रतुः त्वं पुरागां रसाया महासोकरो दंष्ट्रया पद्मिनीं वारणेन्द्रो यदा स्तूयमानो नदं लीलया योगिभिर्व्युज्जहर्त त्रयीगात्र यज्ञक्रतुः துவம் பகவானே நீங்கள் புரா முன்னால ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் காம் இந்த பூமியை ரசாயாக ரசாதலத்திலிருந்து மகா பெரிய சூக்கரகா வராகமூர்த்தி ஆயிட்டு அவதரிச்சு தம்ஷ்ட்ரயா உங்களோட நீண்டு கூர்த்த பல்லால வாரண இந்திரஹா கஜேந்திரன் அப்படிங்கிற ஆணை எப்படியாக்குமோ பத்மினியும் யதா தாமரப்பூவோடு அந்த வள்ளிய தாமர கொடிய எப்படி ஆக்குமோ கொஞ்சம் கூட வெயிட் இல்லாதக்கு தண்ணிக்குள்ளேருந்து மேலே ஈஸியாயிட்டு உயர்த்திண்டு வருது. அதே மாதிரி ரசாதலத்திலேருந்து நீங்கள் பூமியை உயர்த்தி கொண்டு வந்தேளே, அப்போது யோகிபிகி யோகிகள் அத்தனை பேரும் ஸ்தூயமானஹா உங்களை நன்னா ஸ்துதிச்சா. யோகிகள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் சித்தர்கள் எல்லாம் ஸ்துதிச்சுட்டே இருந்தோன்னே நீங்கள் பூமியை இப்படி உயர்த்தி கொண்டு வந்த ஏது மாதிரி ஆக்கும் அப்படின்னாக்கா லீலையா ஒரு திருவிளையாட்டாயிட்டு பகவானோட திருவிளையாடல் மாதிரி விளையாட்டாயிட்டு நீங்கள் நதன் சமுத்திர ஜலப்பரப்புல அப்படி உயர்ந்து வந்த வியுத் ஜஹர்த்தா நன்னா உயர்ந்து வந்தேளே நீங்கள் த்ரைகாத்ரஹா 3 காண்டங்களோடு கூடின வேதஸ்வரூபனாக்கும். கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம், இப்படி இருக்கிற 3 காண்டங்களோடு கூடின வேதஸ்வரூபன் அதாக்கும் இங்க த்ரைகாத்ரஹா. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் இப்படின்னு வேதங்கள் 4, பிரம்மாவோடு 4 முகத்திலேந்தாக்கும் இந்த 4 வேதங்களும் உண்டாயிருக்கு. இந்த வேதங்களை அதனோடு பிரவൃத்திக்கு தகுந்த மாதிரி 3 காண்டங்களாயிட்டு பிரிக்கப்படுறது. அதாக்கும் த்ரைகாத்ரஹா அப்படின்னு வேதங்களை இங்க சொன்னது. நீங்கள் யஜ்ஞக்ருதுவாக்குமே அப்படின்னு இங்க பிராமணா பகவான ஸ்துதிக்கிறா. 45வது ஸ்லோகத்துல கிருது அப்படின்னு சொன்னத யாக பசுவ கெட்டி போடுறதுக்குள்ள யூபம் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல யஜ்ஞ கிருதுவா இருக்கிறதும் நீங்களாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. யஜ்ஞ வராகமூர்த்தி ஆயிட்டு இருக்கிறதும் யஜ்ஞமா இருக்கிறதும் நீங்கள் தான் பகவானே அப்படின்னு. நாற்பத்தி ஸ்லோகம். சஹ பிரசீத त्वम् अस्माकम् आगांक्षदां दर्शनं ते परिभ्रष्ट सत्कर्मणाम् सप्रसीद त्वमस्माकमागांक्षदां दर्शनं ते परिभ्रष्ट सत्कर्मणाम् कीर्त्यमाने नृभिः नाम्नि यज्ञेशा ते यज्ञविघ्नाः क्षयं यान्ति तस्मै नमः. कीर्त्यमाने नृभिर्नाम्नि यज्ञेशते यज्ञविघ्ना क्षयं यान्ति तस्मै नमः.
प्रसीद त्वमस्माकमागांक्षतां दर्शनं ते परिभ्रष्ट सत्कर्मणाम् कीर्त्यमाने नृभिर्नाम्नि यज्ञेशते यज्ञविघ्ना क्षयं यान्ति तस्मै नमः. अस्माकं எங்களில கருணை உண்டாகணுமே பகவானே, எங்களை அனுகிரகிக்கணுமே பகவானே. அஸ்மாகம் எங்களில சக வராகமூர்த்தியான யஜ்ஞவராகமூர்த்தியான துவம் நீங்கள் பிரசீதா பிரசாதிக்கணுமே, அனுகிரகம் பண்ணணுமே எங்களை. தே உங்களை தர்சனம் தர்சிக்கிறதுக்கு ஆகாம்சதாம் ஆவலோடு கூடி காத்திருக்கிறவாளாக்கும் நாங்கள் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையோடு கூடிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள். சத்கர்மணாம் சத்கர்மங்களில் சத்கர்மணாம் பரிபிரஷ்டா சத்கர்மங்களிலேந்து நன்னா விட்டு நிற்கிறவாளாயிட்டோம். இப்போ நாங்கள் எங்களோட பாபம் எங்களை சத்கர்மங்கள் செய்யறதுக்கு அனுமதிக்கிறதில்லை. ஸ்தானபிரஷ்டம் அப்படின்னா பதவியிலேந்து டிம் அப்படின்னு விழறது. அப்படின்னாக்கா உயர்ந்த பதவி இருக்கிறவாளுக்கு அந்த உயர்ந்த பதவி நஷ்டப்படுறது அப்படின்னு அர்த்தம். ஸ்தானபிரஷ்டம். தேவேந்திரன் எத்தனையோ தடவை அந்த தேவேந்திர பதவியிலேந்து டிம் அப்படின்னு பாதாள லோகத்துக்கு அதை பதிச்சு போயிட்டார். ஸ்தானபிரஷ்டம் கிடைச்சிருக்கு. யோக பிரஷ்டம் அப்படின்னாக்கா பல காலங்களாயிட்டு பகவல் யாத்திரை நடத்தி நடத்தி அந்த பகவல் காருண்யத்தால பலவித சித்திகள் கிடைச்சிட்டு அந்த சித்தியிலேருந்து யோக அவஸ்தையிலேருந்து மறுபடியும் பிராராப்த கர்மங்கள் அடங்கின இந்த லௌகிக ஜீவிதத்துக்கு திரும்பி வர்றது. அப்ப புண்ணியம் தீரத்த இப்படி இருக்கிற சித்திகளும் அதே மாதிரி ஸ்தானங்களும் எல்லாம் நஷ்டமாகிறது. இங்க சொன்னது நாங்கள் கர்மம் செஞ்சுட்டு இருந்த நாங்கள் இந்த தட்சயாகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணினதுக்கு அப்புறம் எங்களோட புண்ணியமெல்லாம் இல்லாம போனதுனால சத்கர்மங்கள் செய்ய முடியாம ஆயிட்டோம். சத்கர்மங்களாக்கும் இது வரைக்கும் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். பிராமணான நாங்கள் நிறைய நிறைய சத்கர்மங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். எப்பவாக்குமோ இந்த தட்சன் எங்களை யாகத்துக்கு இன்வைட் பண்ணினதும் அந்த தட்சனோடு பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்கள் இங்க வந்ததும் திரிமூர்த்திகள் இல்லாத இந்த யாகத்துக்கு வந்தது தவறாக்கும். இந்த யாகத்துக்கு வந்ததினால எங்களோடு எல்லாவித புண்ணியமும் இல்லாம போயிடுத்து. இப்போ நாங்கள் பாபம் செஞ்சவாளாகி திருந்துட்டோம். புண்ணியங்கள் இல்லாம போனதினாலேயே எங்களுக்கு சத்கர்மணாம் பரிபிரஷ்டா நம்ம இந்த சத்கர்மங்களிலிருந்து விட்டு நிற்கிறவாளாயிட்டு திருந்து ஆயிட்டோம். சத்கர்மத்திலேருந்து பிரஷ்ட ஆயிடுத்து எங்களுக்கு இப்போ அப்படின்னு சொல்றா. அப்படி இருக்கிற எங்களோட பாபம் இல்லாதாக்கி எங்களுக்கு மறுபடியும் புண்ணிய கர்மங்களை செய்யறதுக்கு சாதிக்கணுமே. யஜ்ஞ ஈஷா யஜ்ஞங்களோடெல்லாம் ஈஸ்வரனா இருக்கிற பகவானே, வராகமூர்த்தே பரிபாலகனா இருக்கிற வராகமூர்த்தே, மிருபிகி மனுஷாளால பரிபாலனம் யஜ்ஞங்களை பரிபாலனம் பண்ற வராகமூர்த்தே, மிருபிகி மனுஷர்களால, தே நாமினி உங்களோட நாமங்கள், கீர்த்தியமானே கீர்த்திக்கப்படுறத, யஜ்ஞ விக்னாகா யஜ்ஞங்களோட தடங்கள் அப்படிங்கிறது க்ஷயம் யாந்தி இல்லாம ஆகிறது. யஜ்ஞத்துக்கான தடங்கள் மாறி போகிறத யஜ்ஞம் நல்லா நடந்துடும். அப்படி இருக்கிற உங்களுக்கு தஸ்மை நமஹா உங்களுக்கு ஆயிட்டு எங்களோட நமஸ்காரம் அப்படின்னு இங்க பிராமணா பகவான ஸ்துதிச்சா. 48வது ஸ்லோகம். 48வது ஸ்லோகமும் 49வது ஸ்லோகமும் மைத்ரேயர் விதுரருக்கு அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதனால 48வது ஸ்லோகம் மைத்ரேய உவாஜா இதி தட்சஹா கவிஹி யஜ்ஞம் பத்ரா ருத்ர அவமர்ஷிதம் கீர்த்தியமானே ரிஷிகேஷே சம்னின்யே யஜ்ஞ பாவனே.
इति दक्षकवीर्यज्ञं भद्ररुद्रावमर्षितं कीर्त्यमाने ऋषिकेशे संनिन्ये यज्ञभावने. மைத்ரேயர் விதுரர கூப்பிடுறார் பத்ரா அப்படின்னு. சத்குணம் இருக்கிறவரே, மங்களமா இருக்கிறவரே அப்படின்னு எல்லாம் பத்ரா அப்படின்னு அர்த்தம். யஜ்ஞபாவனே, யஜ்ஞ பரிபாலகனா இருக்கிற ரிஷிகேஷே பகவான் நாராயணன். இது இப்படி கீர்த்தியமானே ஸ்துதிக்கப்பட்டோன. எல்லாரும் பகவானை ஸ்துதிச்சாலே அந்த டைமில் ரிஷிகம் அப்படின்னு சொன்னா இந்திரியம் அப்படின்னு அர்த்தம். ரிஷிகம் எல்லாருக்குள்ளேயும் ஹிருதய குகையில இருந்துண்டு எல்லாரோட இந்திரியங்களை பிரவர்த்திப்பிக்கிறவன், ஈசிப்பிக்கிறவன், அதாக்கும் ரிஷிகேசன். யஜ்ஞ பரிபாலகனான ரிஷிகேசன். கவிஹி தட்சஹா. இப்போ அந்த யஜ்ஞம் நடத்துறவன் யஜ்ஞன். அந்த யஜ்ஞன் அதாவது யஜ்ஞம் நடத்துறவன் தட்சனாக்குமே. இப்போ அந்த தட்சன் ரிஷி துல்லியனாக்கும். காரணம் அந்த கரண சுத்தி வந்தாச்சு. இப்ப இருக்கிற தட்சனுக்கு அகங்காரம் அப்படிங்கிறது இல்லை. ஆடோடு தலையோடு கூடின தட்சனுக்கு ஒரு துளி அகங்காரம் கூடியும் இப்ப இல்லை. ருத்ர அவமர்ஷிதம், வீரபத்ர சுவாமியால தகர்த்து உடைக்கப்பட்ட யஜ்ஞம். அந்த யஜ்ஞத்தை சம்நின்யே, நின்யே அப்படின்னா கொண்டு நடக்கிறது, நயிக்கிறது. சம்நின்யே அப்படின்னா நன்னா தொடர்ந்து செஞ்சார் இந்த தட்சன். ஈஸ்வர தத்துவம் தெரிஞ்ச இப்ப இருக்கிற ஆடோடு தலை இருக்கிற யஜ்ஞன் அந்த தட்சன் யஜ்ஞத்தை நன்னா நயிச்சார். எப்பவும் ஈஸ்வரார்ப்பணமாயிட்டு எல்லாத்தையும் செஞ்சார். செல்ஃபிஷ் ஆவாதைக்கு சமபாவனையோடு கூடிட்டு எதிலையும் ஏதிலையும் பகவான் அப்படிங்கிற சிந்தனையோடு கூடிட்டு யாகத்தை பிரதிபலம் இச்சிக்காதைக்கு நடத்தினார்.